ஹாய் ஹலோ கிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சாஃப்டி ஸ்கிரிப்ட். இன்னைக்கு நம்ம டயாங்கோட வென் எஸ்கேப் அண்ட் அண்ட் அப்சஷன் பிகனோட போனஸ் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜேகேஎஃப்எஃப் அண்ட் டயாங் எஃப்எஃப்க்கு ஓட்டிங் வச்சதில் ஜெயிச்சது டயாங் எஃப்எஃப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் விஎஃப்எஃபோட போனஸ் ஒன் ஷாட் போடுறேன். அண்ட் பை நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பாக ஜேகேஎஃப்எஃபோட போனஸ் ஒன் ஷாட்டும் போடுறேன்டா. போன ஒன் ஷாட் யாரும் பார்க்கலனா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, ஏன்னா அந்த ஒன் ஷாட்டோட கண்டினியூவேஷன் தான் இது. அண்ட் இன்னும் ஒரு விஷயம், பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சார், நீங்கள் ஸ்டேஷன் வர சொன்னதா கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். என் பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சதா சார்? அவள் எங்கே இருக்கா சார்? அவள் நல்லா தானே இருக்கா? அவளுக்கு ஒன்றும் ஆகலைல்ல சார்? முதல்ல கொஞ்சம் உட்காருங்க சார். அதெல்லாம் விடுங்க சார். என் பொண்ணு கிடச்சிட்டாளா? அவளுக்கு ஒன்றும் ஆகலைல்ல சார்? என் பொண்டாட்டி பாவம் சார், எதுவுமே சாப்பிடல. என் பொண்ணு இப்போ தான் சார் 12th படிச்சுட்ருக்கா. ரொம்ப சின்ன பொண்ணு சார். கையில் ஃபோன் கூட இல்லை. எங்கே போனால் எதுவுமே தெரில சார். மிஸ்டர் லீ, நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். பட் எனக்கு வேறு வழி தெரில. என்ன இருந்தாலும் நீங்கள் பொண்ணோட பேரண்ட், உங்ககிட்ட நான் சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்கள் சார். நேற்று நைட்டு சுமார் ஒரு 11 மணிக்கிட்ட உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் உங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஆமாம் சார், நேற்று நைட்டு என் பையன்தான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்கான். அங்கே தான் அவள் ஒரு பூனைக்குட்டியை பார்த்துருக்கா. அந்த பூனைக்குட்டியை அவங்களோட ஓனர்கிட்டயே ஒப்படைச்சிடலான்னு வரும்போது தான் ஒரு 4 பசங்களை பார்த்துருக்கா. அந்த 4 பசங்களும் அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு வந்து... சார், ஏன் சார் நீங்கள் இவ்வளோ தயங்குறீங்க? அந்த பசங்க என் பொண்ணை எதுவும் பண்ணிட்டாங்களா சார்? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அந்த பசங்க தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறேன்னு உங்கள் பொண்ணு மதிக்கெட்டான் சோலைக்குள்ளே போயிட்டா. சார், என்ன சார் சொல்கிறீங்க? அந்த காட்டுக்குள்ளே என் பொண்ணு தனியாக போயிட்டாளா? ஆமாம் சார். உங்கள் பையன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒயின் ஷாப் போய் வாங்கினான்ல, அந்த ஒயின் ஷாப் வாசலில் கேமரா இருந்துச்சு. அந்த கேமராவை நாங்கள் ட்ராக் பண்ணனால அதில் தான் தெரிஞ்சிச்சு உங்கள் பொண்ணு எங்கே போயிருக்கான்னு. அப்படியே அக்கம் பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு கடையில் இருக்க கேமராவையும் ட்ராக் பண்ணனால உங்கள் பொண்ணு கடைசியாக இந்த 4 பசங்க இருக்க இடத்துக்கு போயிருக்கா. அண்ட் அந்த பசங்க அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட ஃபுட்டேஜும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பசங்களை கண்டுபிடிச்சி 2 போடு போட்டு விசாரிச்சதில் அவனுங்க உண்மையை ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதில் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு உங்கள் பொண்ணு மதிக்கெட்டான் சோலைக்குள்ளே தான் போயிருக்கான்னு. ஐயோ சார், என்ன சார் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி என் தலையில் போடுறீங்க? என் பொண்ணு ரொம்ப பாவம் சார். அவளுக்கு இருட்டுனா ரொம்ப பயம் சார். அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே இந்த 4 பேர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் சார் அவள் போயிருக்கா. நீங்கள் ஏதாச்சும் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஏதாச்சும் அனுப்பி அவளை தயவு செஞ்சு காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுங்க சார். சார், அதெல்லாம் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இனி உங்கள் பொண்ணு உயிரோட வர்றதா சரித்திரமே இல்லை. சார், என்ன சார் இன்ஸ்பெக்டராக இருந்துட்டு நீங்களே இப்படிலாம் பேசுகிறீங்க? என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க சார். எனக்கு வேறு வழி தெரில சார். ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கொடுக்க நானும் ரெடி தான். ஆனால் அதுக்கு ஆள் இருக்கணுமே. அந்த காட்டுக்குள்ளே போகணும்னு சொன்னால் யாருமே வரமாட்டாங்க. ஏன், இங்கே இருக்க போலீஸ் கூட வரமாட்டாங்க. சார், அப்போ என் பொண்ணு? கடவுள் விட்ட வழி. கடவுள் உங்கள் பொண்ணை காப்பாற்றணும்னு நினச்சா எப்படியாச்சும் அந்த காட்டை விட்டு அவளை வெளியே அனுப்புவார். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். அம்மாடி ஓயனு, உன்னை நான் இப்படி தொலைச்சிட்டேனே. எங்கே போனாலும் என் அப்பா எனக்காக எப்பவும் இருப்பாருன்னு சொல்லுவேன். ஆனால் உன்னை இப்போ எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியலையம்மா. இங்கே அப்படியே உங்கள் சைடு வந்தா தலை ரொம்ப வலிக்குது. ஏய் ரோஸு, எந்திரிச்சிட்டியா? என்ன செம தூக்கம் போல? ஏய் ஏய் என்ன 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 சரி சரி பதறாத. இப்போ எதுக்கு பயப்படுற? என்கிட்ட வராதட்டையும், எனக்கு ஒன்று பார்க்கவே பயமாக இருக்கு. விட்டுரு, தயவு செஞ்சு என்னை கொண்டு போய் என் அம்மா அப்பா கிட்டேயே விட்டுட்டேன். எது? அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் விடணுமா? வாய்ப்பே இல்லை. இனி நீ இங்கே தான் என் கூட தான் இருக்க போகிற. அம்மா அப்பாலாம் மறந்துருச்செல்லாம். நான் உன்னை கூட இருந்து பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா உன்னை எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட 100 மடங்கு, இல்லை 1000 மடங்கு நல்லா பார்த்துக்கிறேன். நீ இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருப்ப. என்ன புரியுதா? என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் வீட்டுக்கு போகணும். என் அப்பா என்னை ரொம்ப தேடுவார். என்னை கொண்டு போய் விட்டு, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. உன்னை பார்த்தாலும் எனக்கு அருவருப்பாக இருக்குது. அதானே? பரவாயில்ல, அருவருப்பாக இருந்தாலும் நீ என் கூட தான் இருக்கணும்.
சரி, மணி 9 ஆக போகுது. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. உனக்கு ஹீட்டரில் வெந்நி போட்டு வச்சுருக்கேன். இங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கனால பச்சை தண்ணியிலலாம் குளிக்காத. உனக்கு செட் ஆகாது. அப்புறம் கோல்டு வந்துடும். அதனால சமத்தா போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வா. உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன். சூடு ஆறுறதுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமை விட்டு வெளியே போனதும் நீங்கள் வேகமாக போய் அந்த ரூம் டோரை லாக் பண்ணிடுறீங்க. வயன், இங்கே பாரு, பயப்படக்கூடாது. எப்படியாச்சு இங்கே இருந்து தப்பிக்கணும். அதுவும் உடனே தப்பிக்கணும். இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. அதுவும் இவன் கூட முடியல. இங்கே இருக்கக்கூடாது. எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும். ஏதாச்சும் குட்டியாக வலி கிடைச்சா கூட போதும், நான் தப்பிச்சு வெளியே போயிடுவேன். அப்படின்னு யோசிச்சுட்டே ஏதாச்சும் வழி கிடைக்கும்னு பார்க்குறீங்க. ஆனால் அவன் ரொம்ப கிளவர். அந்த ரூம்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வெப்பன் கூட உங்களுக்கு இல்லை. இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. நீங்கள் குளிச்சுட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு ட்ரெஸ்ஸு டவல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கான். அது போதாதுன்னு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு தண்ணி கூட ஹீட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் தேடுறீங்க ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும்னு. ஆனால் நோ யூஸ். இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி சான்ஸ் கூட இல்லை. இதுக்கு மேலே இந்த ரூம்குள்ளே தேடி ஒரு யூஸும் இல்லை. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு குட்டி விஷயம் கூட கையில் கிடைக்க மாட்டேங்குது. பேசாமல் அவள் சொன்ன மாதிரி குளிச்சு ரெடி ஆகிட்டு கீழே போய் ஏதாச்சும் வழி கிடைக்குதான்னு தேடுவோம். அப்படின்னு நினச்சிட்டு போய் வேக வேகமாக குளிச்சுட்டு கீழே தான் வரீங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கும்போது டயாங் அப்படியே உங்களை பார்க்குறான். ஐயோ, கொல்றியேடி டயாங். டயாங் டயாங் ஆ ஆ சொல். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு தரியா? ஆ, இங்கே உட்கார், எடுத்துகிட்டு வரேன். அப்படின்னு அவன் கிச்சனுக்கு சாப்பாடு எடுக்க போகிற டைமில் நீங்கள் அந்த டோரை பார்க்குறீங்க. அவன் என்ட்ரன்ஸ் டோரை லாக் பண்ணி தான் வச்சுருக்கான். கடவுளே, என்ன இது? டோரை லாக் பண்ணி வச்சுருக்கான். கீ எங்கே இருக்குன்னு கூட தெரியல. இப்போ நான் எந்த வழியாக போவேன்? இந்த வீட்டுக்கு பின்வாசல் இருக்கிற மாதிரி கூட தெரியலையே. நான் தப்பிச்சா இந்த ஃப்ரண்ட் வாசல் வழியாக தான் தப்பிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது? இவன் இங்கே இருந்தால் நம்மளால் தப்பிக்க முடியாது. ஏதாச்சும் ஒன்று சொல்லி இவனை இந்த காட்டை விட்டு வெளியே அனுப்புனா தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும். ரோஸு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. சாப்பாடு கொண்டு வச்சுருக்கேன். பசிக்கின்னு கேட்டல்ல, சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க. ஆ, இதோ சாப்பிட்றேன். ஓய், சாப்பாடு நல்லா இருக்கா? ஆ, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். நீ என்ன படிக்கிற? நான் என்ன படிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்னைய விட்டுருவீங்களா? ஆசைதான்டி உனக்கு. நான் தான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் உன்னைய விட மாட்டேன். அப்புறம் நான் என்ன படித்தா உங்களுக்கு என்ன? பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள். உனக்கெல்லாம் திமிரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உடம்பு ஃபுல்லாக இருக்குது. பார்க்க தான் அப்பாவியாக இருக்கிற. ஆனால் வாய் இருடி வச்சுக்கிறேன் உன்னை. நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரை அவன் வச்ச கண்ணு வாங்காமல் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு அன்ஈஸியாக இருந்தாலும் சரி போய் தொலைதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டிக்கு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் கான்ஷியஸ் சாப்பாட்டிலே இருந்திருக்காது. இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கலாம்? இந்த வீட்டிலேருந்து அவனை எப்படி வெளியே போக சொல்லலாம்? அவன் போயிட்டா தானே நம்ம தப்பிக்க முடியும். இப்படின்னு மல்டிபிள் தாட்ஸ் ஓடிட்டு இருந்திருக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டை கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு அதை வாஷ் பண்ண போகிறீங்க. ஏய், என்னடி பண்ணுற? சாப்பிட்ட பிளேட்டை வாஷ் பண்ண போகிறேன். ஏன்? அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ வச்சுட்டு போ. இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் சாப்பிட்ட பிளேட்டு தானே, நான் வாஷ் பண்ணிட்டு போயிடுறேன். ஏய், அதான் வேணான்னு சொல்கிறேன்ல, வச்சுட்டு போ. நானும் வேண்டான்னு தானே சொல்கிறேன். நீங்கள் பேசாமல் போங்க. நான் சாப்பிட்ட பிளேட்டை நான் வாஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு வாஷ் பண்ணலாம் தெரியும். முதல்ல இருந்து நான் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றுற. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது எப்படி நீ கேட்ப? இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பிளேட்டை கூட நான் வாஷ் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை செல்லம். நீ ஏன் பாவம், ரொம்ப டயர்டாக இருப்ப. அதான் சரி நாமளே பண்ணிடலான்னு யோசித்தேன். நீ வேற சின்ன பொண்ணாக இருக்க. ஓ, சரி, ஓகே. நீங்கள் நிஜமாவே நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டிலேருந்து என்னை வெளியே போக விடுங்க. சரி, ஓகே. நீ வெசல் வாஷ் பண்ணு, நான் போய் வேலையை பார்க்குறேன். வெளியே விடணும்னு சொன்னால் மட்டும் அப்படியே போயிடுவான். மித்த நேரம் மட்டும் சென்டிமெண்ட் பொண்ணாக்கு. நான் கேட்டேனா? அப்படின்னு புலம்பிட்டே நீங்கள் அந்த பிளேட்டை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஹாலில் உட்காந்துக்கிறீங்க. டயாங், டயாங், டயாங் எங்கே இருக்கீங்க? ஹே, இருடி வரேன்.
அவனும் இப்போ வந்து ஹாலில் நிற்கிறான். டயோங், எனக்கு 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 வயிறு ரொம்ப வலிக்குது. ஏன், என்னாச்சு? மார்னிங் கூட நல்லா தானே இருந்த, நல்லா தானே சாப்பிட்ட சாப்பாடு எதுவும் ஒத்துக்கலையா? காரம் கம்மியாக தானே போட்டிருந்தேன், அப்புறம் ஏன்? இல்லை, இது அந்த வலி இல்லை. ரெகுலராக மந்த்லி 3 days வரும்ல அது. ஓ, பீரியட்ஸா? சரி, இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யன்னு கேட்குற? சரி, உங்ககிட்ட நாப்கின் இருக்கா? நாப்கினா? ஏய், அதை எதுக்குடி நான் வச்சுக்கணும்? இல்லைல்ல, இப்போ எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு நாப்கின் வேணும். இப்போ என்ன பண்ணுறது நான்? ஓ, நாப்கின் வாங்கிட்டு வர சொல்றியா? அதை தெளிவாக சொல்ல வேண்டியதானே? ஆமாம், மித்த விஷயம்லாம் உனக்கு சொல்லாமல் புரியுது, இது மட்டும் உனக்கு புரியாதோ? ரோஸு, ரொம்ப வாய் பேசுகிற. கோபம் வராமல் இருக்கிற வரை தான் நானும் அமைதியாக இருப்பேன். கோபம் வந்துச்சுன்னு வையேன், ஆப்போசிட்டில் இருக்கிறது யாருன்னெலாம் பார்க்க மாட்டேன். யாராக இருந்தாலும் என் வாய் பேசாது, என் கை தான் பேசும். ஐயோ, அடிச்சிருவானோ? ஐயோ வயன், நீ பாட்டிக்கு பயத்தில் ஓவராக பேசுகிற. கொஞ்சம் அமைதியாக பேசி எப்படியாச்சும் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா தான் நம்ம வெளியே போக முடியும். சாரி டயாங், உனக்கு தெரியும்ல பீரியட்ஸ் அப்போ கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்னு. அதான் நான் உன்கிட்ட நாப்கின் கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் நீ வந்ததும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டியா, அதான் நானும் கொஞ்சம் கோவத்தில் பேசிட்டேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, எனக்கு நாப்கின் மட்டும் வாங்கிட்டு வரியா? அந்த பயம் இருக்கணும், அப்படி பேசு. சரி, ஓகே, இங்கேயே சேஃபாரு. நான் முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், வந்துட்டு உனக்கு நாப்கின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் அப்படியே அவன் கிளம்புனதுக்கப்புறம் எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 5 to 10 minutesலேயே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரான். இப்போ அவன் அப்படியே அவனோட ஜீப் கீயை எடுத்துட்டு அந்த வாசலுக்கு போகிறான். வாசலுக்கு போன அவன் திரும்பி உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் வரான். டயம், என்னாச்சு டயம்? வாசல் அந்த பக்கம் தானே இருக்கு, எதுக்கு கிட்ட வர? அப்படியே அந்த சோஃபாவில் உங்கள் 2 சைடையும் கையை வச்சு லாக் பண்ணிட்டு அவன் ஃபேஸை உங்கள் ஃபேஸ் கிட்ட கொண்டு வரான். நானே தான். எனக்கு ஒரு டவுட்டு, நிஜமாவே உனக்கு பீரியட்ஸா இல்லை ஏதாச்சும் பொய் சொல்கிறியா? பொய்? நான் எதுக்கு டயம் இதில் போய் பொய் சொல்ல போகிறேன்? நிஜமாவே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அதான் பொய்யெல்லாம் சொல்லலை டயம். ஓ, சரிடி, நீ பொய் சொல்லலை, உனக்கு நிஜமாவே பீரியட்ஸ். ஆமாம் டயம், நிஜமாவே பீரியட்ஸ் தான். சரி, அப்போ உனக்கு நிஜமாவே பீரியட்ஸ் தான் வந்திருக்கான்னு நான் செக் பண்ணவா? எது செக் பண்ண போறியா? என்ன பேசுகிற நீ? இல்லை, எனக்கு என்னமோ திடீர்னு தோணுச்சு, நீ ஏதோ பொய் சொல்கிற மாதிரி, அதான் கேட்குறேன். நிஜமாவே பீரியட்ஸா இல்லை பீரியட்ஸ்னு பொய் சொல்லி என்னைய வெளியே அனுப்பிட்டு இங்கேருந்து தப்பிக்கலான்னு பிளான் போட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டயம், தப்பிக்கணும்னு நினச்சா எவ்வளவோ வழி இருக்கு. நான் அழகாக தப்பிச்சு போயிருக்க மாட்டேனா? இப்படி சொல்லி தான் நான் தப்பிச்சு போகணுமா என்ன? ஓகே ஃபைன், நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு குட்டி செக்கப் தானே, நீ லைட்டாக காலை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ண, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சி, என்ன பேசுகிற நீ? நிஜமாவே உனக்குலாம் ஹியூமனிட்டியே இல்லையா? ஒரு பொண்ணு எப்படி இந்த விஷயத்தில் போய் பொய் சொல்லுவா? என்ன புத்தியோ உனக்கு? கேவலமா இல்லை? கேவலமாலாம் இல்லை, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. என் மனசில் ஒன்று தோணுச்சுன்னா அது அப்படியே நடக்கும். இப்போ கூட நீ சொன்னதும் எனக்கு எதுவும் தோணலை, ஆனால் வாசல்கிட்ட போகவும் தான் நீ ஏதோ இங்கேருந்து தப்பிச்சு போக பிளான் பண்ணுற மாதிரி தோணுச்சு. இப்போ என்ன, உனக்கு காமிக்க ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குன்னா நீ பேசாம இரு, நான் டச் பண்ணியே ஃபீல் பண்ணிக்கிறேன். டயோங், சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு மேலே பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அப்படியே கண்ணத்திலே அரைஞ்சிருவேன். என்ன, இப்போ என்னை அரையணுமா? அரைஞ்சுக்கோடி செல்லம், தாராளமாக அரைஞ்சுக்கோ. ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி நீ ஒரு கண்ணத்தை அறைந்தால் நான் மறு கண்ணத்தையும் காட்டுறேன். அதுக்கு கைமாறா நீ உன் காலை விரித்து எனக்கு காமிச்சிரு. ஸோ சிம்பிள். நமக்கு எப்போவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். சி, நான் காலை விரித்து காமிச்சாதான் நீ எனக்கு நாப்கின் வாங்கி கொடுப்பனா? அப்படிப்பட்ட நாப்கினே எனக்கு தேவையில்ல டயாங். ஐயோ,
நாப்கின் வேணான்லாம் சொல்லாத, அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஒருவேளை நிஜமாவே உனக்கு பீரியட்ஸா இருந்து நான் நாப்கின் வாங்கி கொடுக்காம போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். ஒரு செக்கப் தானே, லைட்டா காலை விரிச்சு தானே காமிக்க போற. சும்மா சீனை போட்டுட்டு இருக்காத. நீ கூட எதுவும் பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். டயோங், ஏன் டயோங் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மிருகத்தனமா இருக்கு நீ பண்றதெல்லாம். சரிடி, மிருகத்தனமாவே இருந்துட்டு போட்டோம். இதுக்கப்புறம் மயிலே மயிலே இறகு போடுனா போடாது. அதனால நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படின்னு உங்க 2 கையும் பிடிச்சி உங்க தலை மேல வச்சு லாக் பண்ணிட்டு உங்க ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ண போறான். டயோங் டயோங் ப்ளீஸ் டயோங் டயோங் அப்படி பண்ணாத டயோங் டயோங் கேவலமா இருக்கு டயோங் நீ பண்றது. டயோங் ப்ளீஸ் டயோங் ப்ளீஸ் விட்டுரு டயோங். ஏய், இதுல என்னடி உனக்கு கேவலம்? உனக்கு பீரியட்ஸ், அது நிஜமாவே வந்திருக்கான்னு நான் செக் பண்ண போறேன், அவ்வளோதானே. இதுல என்ன நீ கேவலத்தை கண்டுட? பேசாம இரு. அப்படின்னு உங்க ஸ்கர்ட்டை கலட்டி வீசிடுறான். இப்போ அப்படியே உங்க இன்னர்ஸ் கிட்ட கை வைக்கும்போது, இந்த உலகத்திலே எனக்கு எங்க அப்பா அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு பீரியட்ஸ் தான். இதையும் மீறி நீ என் ட்ரெஸ்ஸை கழட்டி பார்ப்பேனா? நீ அப்படி பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் என் கையில எது கிடைக்குதோ அதை வச்சு என் உயிரை நானே எடுத்துருவேன். இதை கேட்டதும் டயாங் உங்களை அப்படியே விட்டுடுறான். அவன் உங்க கையை விட்டதும் நீங்க உங்க கையை வச்சு உங்க பாடியெல்லாம் கவர் பண்ணிக்கிறீங்க. ரோஸு, அழாத. ஐம் சாரி. ஏதோ திடீர்னு இப்படி கோவத்தில் நடந்துக்கிட்டேன். காலையில் டேப்லெட் போடலையா, அதான் அதோட எஃபெக்ட் தான். நீ சேஃபாக இங்கே இருண்ணா, நான் வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாக்கு கீழே கிடக்கிற உங்க ஸ்கர்ட் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்க அதை வாங்கிட்டு அதை வச்சு உங்க தைஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே அந்த ஹாலில் இருக்க கபோர்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஹேண்ட் கஃப் எடுத்துட்டு வரான். ரோஸு, கையை காட்டு. டயோங் ஹேண்ட் கஃப்லாம் வேணாம் டயோங். ஏன் ஏன் ஹேண்ட் கஃப் வேணா? நீ தான் இங்கேருந்து தப்பிக்க போகிறது இல்லைல்ல, அப்புறம் என்ன? நான் வர வரைக்கும் இந்த ஹேண்ட் கஃபோடே இரு. நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். உனக்கு சாப்பாடு நான் கொடுத்துட்டேன், ட்ரெஸ்ஸாக நீ போட்டிருக்க. நான் வர வரைக்கும் உனக்கு எந்த வேலையும் கிடையாது. இதோ டிவி இருக்கு, டிவி பார்த்துட்டு சமத்தா உட்காந்துரு. கையில் இந்த ஹேண்ட் கஃப் இருக்க போகுது, அதனால என்ன? இந்த ஹேண்ட் கஃப் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இங்கேருந்து நீ தப்பிக்க மாட்டேன்னு. டயோங் ப்ளீஸ் டயோங், என்னால் சின்ன வயசுலேருந்தே ஒரு குட்டி வலி கூட தாங்கிக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். நேற்று நைட்டு நீ பேஸ்மெண்ட்டில் என்னை கட்டி போட்டு வச்சுட்ட ஹேண்ட் கஃப் வச்சு. அந்த ரேஷஸே இன்னும் ஆறல டயோங். என் கையை பாரு கொஞ்சம் எவ்வளோ பிங்காக இருக்குன்னு. என்னால் தாங்க முடியல டயோங். காலையில் குளிக்கும்போது அவ்வளோ எரியுது. திருப்பி இந்த ஹேண்ட் கஃப் வேணாம் டயோங், நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன். அவன் அப்போ தான் உங்கள் கையை நோட்டீஸ் பண்ணுறான். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கையெல்லாம் செம்மையாக ரேஷஸ் வந்திருக்கும். ரோஸு, நானா உன்னைய வாலண்டியராக வந்து கட்டி போட்டேன்? நீ தான் சும்மா இல்லாமல் என்னை டென்ஷன் ஆக்குன. இங்கேருந்து போகணும்னு அடம் பிடிச்ச. அதான் நீ தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு நான் ஹேண்ட் கஃப் போட்டேன். ஆனால் நான் உனக்கு ஹேண்ட் கஃப் போடும்போது கூட லூஸாக தான் போட்டேன். நீ தான் தேவையில்லாமல் உன் கையை அந்த ஹேண்ட் கஃப்லேருந்து கழட்டிக்கலான்னு முயற்சி பண்ணி கையெல்லாம் இப்படி காய்ச்சி போயிருக்குது. நான் ஹேண்ட் கஃப் போட்டு விட்டபடியே சமத்தா உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் கையில் ஒன்றும் ஆயிருக்காது. எப்பவும் பார்க்குற மாதிரி பூ போல இருந்திருக்கும். சரி, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு கை ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் டயோங், திருப்பி ஹேண்ட் கஃப்லாம் வேணாம். நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன். அப்போ டயோங் 2 செகண்ட் யோசிச்சுட்டு, டேய் தம்பி. ஐயோ அந்த நாய் எதுக்கு கூப்பிடுறான்? போச்சு, எல்லா பிளானும் நாசமாக போயிடும். அந்த நாய் இருந்தால் என்னை தப்பிச்சு வெளியே போகவே விடாது. அப்போ டயோங் அந்த நாயை தடவி கொடுத்துட்டு, டேய், இவ தப்பிச்சான்னு வை. நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன் டயோங். இந்த நாயை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டயோங். ஏய், என்ன உனக்கு பீரியட்ஸான்னு செக் பண்ண வந்தா அழுது சீனை போட்டு என்ன பண்ண விடாம பண்ணிட்ட. நானும் பாவம் பட்டு போய் சரின்னு விட்டுட்டேன். ஹேண்ட் கஃப் போடலான்னு பார்த்தா கை வலிக்கின்ன. சரின்னு அதுக்கும் நான் அமைதியா போயிட்டேன். இப்போ காவலுக்கு என் தம்பியை வச்சுட்டு போலான்னு பார்த்தா அதுக்கும் நோ சொல்ற. எனக்கு என்னமோ சரியா படல. என்னைய இங்கிருந்து அனுப்பிட்டு தப்பிக்கலான்னு ஏதாச்சும் முயற்சி பண்ணேன்னு வையேன். இல்லை டயோங், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் டயோங். எனக்கு சத்தியமா இந்த நாயை பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. நான் பாட்டிக்கு கேஷுவலாக நடந்து போகிறப்போ அது பாட்டிக்கு என்னை கடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். இந்த நாயெல்லாம் எதுவுமே வேணாம். நீ போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். சத்தியமாக இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன் டயோங். ம், நான் உன்னை நம்புறதா இல்லை, எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்கு. ப்ளீஸ் டயோங், என்னைய நம்பு. நீ தானே நேற்று சொன்ன இது உன்னோட சாம்ராஜ்யம்,
இங்கே நீ ஒரு தடவை நுழைஞ்சிட்டேன்னா என் பெர்மிஷன் இல்லாமல் உன்னால் வெளியே போக முடியாதுன்னு. அதையும் மீறி நான் எப்படி டயாங் வெளியே போவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெளியே அந்த சிங்கம், புலி, கரடி, ஓநாய் அது எல்லாத்தோட சத்தமும் எனக்கு இன்னும் கேட்டுட்டே இருக்கு. நீ ஏன் இந்த வாசல் கதவை திறந்து விட்டு என்னை வெளியே போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா இந்த காட்டை விட்டு வெளியே போகிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்னு நான் நேத்தே புரிஞ்சுக்கிட்டேன். அதையும் மீறி உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினச்சி நான் இங்கேருந்து வெளியே போனா என்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்னைய நம்ப டயாங். நீ வெளியே போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். அப்போ அவனும் 2 செகண்ட் யோசிக்கிறான். சரி, நான் வர வரைக்கும் இங்கேயே சேஃபாக இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி உங்கள் சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறான். சேஃபாக இருக்கணும், சரியா? பயப்படாத. இனி என் தம்பி உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டான். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலை விட்டு வெளியே போயிடுறான். வெளியே போனதும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி சாவியை கையில் எடுத்துகிட்டு போயிடுறான். சி, இவனுக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ பாரு எனக்கு முத்தம் கொடுக்குறதே அருவருப்பாக இருக்கு அப்படின்னு உங்கள் கையை வச்சு அவன் கிஸ் பண்ண உங்கள் சீக்ஸை ரொம்ப ஃபோர்ஸாக ரப் பண்ணுறீங்க. எப்படியோ எல்லா பொய்யும் கரெக்டாக சொல்லிடும். இனி இங்கேருந்து தப்பிக்கிறது மட்டும்தான். ஆனால் அவன் ரொம்ப தெளிவாக வாசலை லாக் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? அப்படின்னு அப்படியே சுற்றி சுற்றி தேடுறீங்க ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும்னு. கடவுளே, இங்கே ஜன்னல் கூட ஒழுங்கா இல்லையே. இருக்கிற எல்லா ஜன்னலையும் அவன் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். அதை ஓப்பன் கூட பண்ண முடியல. இப்போ நான் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது? அப்படின்னு யோசிக்கும்போது சடனாக உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. கிச்சனில் சமைக்கும்போது அந்த ஸ்மோக்கெல்லாம் வெளியே போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் இருக்கும். எல்லா வீட்லேயும் அது வச்சுருப்பாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே கிச்சனில் ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அப்படின்னு வேகமாக கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா நீங்கள் நினச்ச மாதிரியே மேலே ஒரு கிளாஸ் விண்டோ இருக்குது. அது ஓப்பன் க்ளோஸ் டைப்பில் இருக்குது. வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், வேண்டான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது மேலே இருக்குது. உங்கள் ஹைட்டுக்கு அது எட்டாது. நீங்கள் இருக்கிற சேரு, சோஃபா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஹால்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் வரிசையாக போட்டு அந்த மேலே இருக்க ஓப்பனிங்க்கும் போயிடுறீங்க. அந்த விண்டோவோட நாப் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதை ஓப்பனே பண்ண முடியல. கையில் கிடைக்கிற எல்லா திங்ஸையும் வச்சு அந்த கிளாஸ் விண்டோவை நீங்கள் எப்படியோ உடச்சிட்றீங்க. இப்போ அப்படியே அந்த விண்டோ வழியாக நீங்கள் வெளியே குதிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஓயன், எப்படியோ தப்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அவன் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவான். அதுக்குள்ளே இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு வேகமாக ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ டைம் ஒரு அரவுண்ட் ஆஃப்டர்நூன் 2 o'clock கிட்ட இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். நீங்கள் அந்த விண்டோ வழியாக வெளியே குதிச்சதும் அந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்திருப்பீங்க. டயாங்கோட ஜீப் நின்ன இடத்துல நீங்கள் வந்து நின்றுட்டு அந்த ஜீப்போட டயர் மார்க் ஃபாலோ ஆகிற இடத்த அப்படியே ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நல்ல வேலை, இவனை கரெக்டாக வெளியே அனுப்பணும். இவனும் ஜீப்பில் போனான். இந்த ஜீப்போட டயர் மார்க் வச்சு நம்ம அப்படியே நடந்து போயிட்டா கண்டிப்பாக இந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1/2 hour கழிச்சு டயாங் ஜீப்பில் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டுருக்கான். அப்படியே கேஷுவலாக வந்துட்டு இருந்த அவன் திடீர்னு சடன் பிரேக் போட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். இது ஒயன் மாதிரி இருக்கு. இவ எப்படி வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தா? அப்படின்னு ஜீப்பை ஸ்டாப் பண்ணிட்டு ஜீப்குள்ளேருந்து வேகமாக இறங்கி வெளியே வரான். நீங்கள் அப்படியே அந்த மரத்தடியில் படுத்திருக்கீங்க. டயாங் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு, ஒயன் 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 கூப்பிட்ட இவ்வளோ திமிரா படுத்துட்ருக்கா பாரு. வீட்டை விட்டு தப்பிச்சா நீ வெளியே வர, உன்னை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன்டி அப்படின்னு உங்ககிட்ட உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே டேர்ன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. ஏய் ஒயன் 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 ரோஸு ரோஸு இங்கே பாரு. ரோஸு கண்ணத்தர இங்கே பாரு. ஏய் இங்கே பாரு கண்ணத்தர அப்படின்னு உங்கள் சீக்ஸில் டேப் பண்ணிகிட்டே இருக்கான். கண்டினியூஸாக அவன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் உங்கள் சைட்லேருந்து நோ ரெஸ்பான்ஸ். ஒரு 3 to 5 minutesக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மயக்கம் தெரியுது. ஏய் இங்கே பாரு என்ன பாரு. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, என்ன பாருடி. இப்போ தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி நல்லா பார்க்குறீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் டயாங் இருக்கான்னு. சரி நான் தாண்டி. என்ன ஆச்சு? எது கலர? இங்கே பாரு. ஏ ரோஸு இங்கே பாரு, என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அழாம சொல்லு, என்ன ஆச்சு? நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிங்க. அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுறீங்க. ஏய் இப்போ எதுக்குடி அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு? இங்கே பாரு, எனக்கு பயமா இருக்கு. சொல்லு, எது கலர? என்ன ஆச்சு? ஏய் எதுக்குடி தவங்குற?
அழாம சொல்லி என்ன ஆச்சு? காலில் என்ன ஆச்சு? அப்படின்னு உங்க கால்ல பார்க்குறான். நான் இங்கே வந்துட்டு இருக்கும்போது பாம்பு காலில் கொத்திருச்சுட்டேன். எது? பாம்பு கொத்திருச்சா? லூசு, காலை காட்டுறீ அப்படின்னு வேகமாக உங்கள் கால்லலாம் பார்க்குறான். அந்த பாம்பு கொத்தி உங்களுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி பல்ஜாகி போயிருக்குது. ஒத்தா, உன்னை யார் மூளை வெளியே வர சொன்னா? உன்னை எப்படி வெளியே வந்த? நீ எதுக்கு வெளியே வந்த? எங்க பாம்பு கொத்துச்சு? எப்போ கொத்துச்சு? இப்போதான் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். எனக்கு ரொம்ப வலிச்சது, மயங்கிட்டேன். சரி இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, மயங்கிறாத, ஒன்றும் இல்லை. நான் நீ வீட்டுக்கு கூட்டு போகிறேன், சரியா? ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை வேகமாக தூக்கிட்டு போகிறான். வீட்டுக்குள்ளே போனதும் உங்களை அந்த சோஃபாவில் உட்கார வச்சுட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். பிக்கப். ஐயோ, இந்த நேரம் பக்கம் காலை கூட எடுத்தாலே மாட்டான். சீக்கிரம் ஃபோன் எடுறா. டேயோங், எனக்கு மயக்கமாக வருந்துட்டு முடியல டேயோங். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆக போகிறீங்க. அப்போ அவன் வேகமாக உங்ககிட்ட வந்துட்டு திருப்பி உங்கள் கன்னத்துலலாம் அடித்து எழுப்புறான். அந்த பாம்போட விஷம் உங்கள் உடம்புல ஏறுறத அவனால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த டைமில் அவன் என்ன யோசிச்சான்னு அவனுக்கே தெரில. டக்குன்னு உங்கள் காலை தூக்கி அவன் மடியில் வச்சுட்டு அந்த பாம்பு கடித்த இடத்துல அவனும் கடிக்கிறான். அந்த பாம்பு கொத்தின இடத்த பல்லாலேயே லைட்டாக கடிச்சு அந்த இடத்துல இருந்த ரத்தத்தை ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சிடுறான். அப்படியே அந்த பிளட்டை ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு திருப்பி செகண்ட் டைமும் அதே மாதிரி கொஞ்சம் பிளட் எடுக்கிறான். அதையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு திருப்பி தேர்ட் டைமும் பண்ணுறான் அதே மாதிரி. ஐயோ, நான் என்னடி பண்ணுவேன்? டயாங்க்கு ரொம்ப படபடனாகி ரொம்ப மூச்சு வாங்குது. நீங்கள் அப்படியே முக்காவாசி மயக்கத்துக்கு போயிடுறீங்க. ஹலோ டாக்டர், நான் டயாங் பேசுகிறேன். கேட்குதா? டயாங், கேட்குது டயாங், சொல்லுங்க. டாக்டர், நான் லவ் பண்ண பொண்ணை பாம்பு கொத்திருச்சு. இப்போ எப்படி அவளை காப்பாற்றுறது? டயாங் இங்கே பாருங்கள், நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் பேனிக் ஆனீங்கன்னா பேஷண்ட்டும் பேனிக் ஆவாங்க. எந்த பாம்பு கொத்துச்சுன்னு ஏதாச்சும் தெரியுமா? இல்லை டாக்டர், எந்த பாம்புலாம் தெரியல. ஆனால் அவ இருந்த இடத்துல கோப்ரான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோப்ராவோட நடமாட்டம் தான் அங்கே நிறையா இருக்கும். சரி டயாங், ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவும் பண்ணீங்களா இல்லை எப்படி? ஆமாம் டாக்டர், நான் பல்ல வச்சு கடிச்சு அந்த ரத்தத்தை ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது. அவள் கான்ஷியஸே இல்லாமல் கிடக்குறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள். சரி, இப்போ ஒன்றும் இல்லை. பாம்பு கடித்த இடத்துலேருந்து ஒரு 2 அடிக்கு மேலே ஒரு துணியை வச்சு டைட்டாக காலை கட்டிடுங்க. அப்போ தான் அந்த விஷம் மேலே ஏறாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் வாட்டரில் துணியை முக்கி அவங்களுக்கு அந்த பாம்பு கடித்த இடத்த சுற்றி வைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வேற பல்லால் கடித்து எடுத்திருக்கீங்க, அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. அந்த இடத்த நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் சொல்கிற ஒரு நேச்சுரல் ரெமெடியை பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம அலோபதி மெடிசன் போக முடியாது, ஹோமியோபதி தான் பார்க்கணும். சித்தா தான் இதுக்கு கரெக்டு. நான் சில மூலிகை மருந்து சொல்கிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே கண்டிப்பாக அந்த மூலிகை மருந்து இருக்கும். ஆனால் தேடுறது கொஞ்சம் கஷ்டம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் தேடுங்க. அந்த மூலிகை மருந்தை எடுத்து நான் சொல்கிற பக்குவத்தில் அதை அரைச்சி பாம்பு கடித்த இடத்துல பூசி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அது என்ன மூலிகை மருந்துன்னு மட்டும் சொல்லுங்கள். அது எந்த காட்டில் இருந்தாலும் நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி, நான் அந்த மூலிகை மருந்தை உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்கள மயக்க நிலைக்கு போக விட்டுறாதீங்க. மயங்கிட்டாங்கன்னா ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தால் தான் காப்பாற்ற முடியும். ஓகே டாக்டர், ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அந்த மூலிகை மருந்து மட்டும் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்பீக்கரில் வச்சுட்டு வேகமாக தண்ணி எடுத்து கொண்டு வந்து உங்கள் ஃபேஸில் தெளிக்கிறான். ஏய் ரோஸு, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, கண்ணை திறந்து பாரு அப்படின்னு உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே உங்களை கான்ஷியஸில் வச்சுக்க ட்ரை பண்ணுறான். இப்போ அப்படியே டாக்டர் சொன்ன மாதிரி பாம்பு கொத்தின இடத்துக்கு கொஞ்சம் மேலே ஒரு துணியை வச்சு டைட்டாக கட்டி விட்டுட்டு பாம்பு கடித்த இடத்தையும் அண்ட் அவன் பல்லு வச்சு கடித்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடுறான். அப்போ கரெக்டாக அந்த டாக்டரும் அந்த மூலிகை செடியோட ஃபோட்டோவை டயாங்க்கு அனுப்புகிறாங்க. அப்போ டயாங்கோ அந்த மூலிகையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறான். அப்போ கரெக்டாக அந்த நாயும் நிற்கிது. டேய் தம்பி, இங்கே பாரு, உள்ள ரோஸ் இருக்கா? அவள் மயக்க நிலையில் இருக்கா. ஆனால் அவள் மயங்கிடவே கூடாது, சரியா? நீ தான் அவளை பார்த்துக்கணும். அண்ணன் போயிட்டு இந்த மூலிகை மருந்தை மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவேன். அது வரைக்கும் ரோஸை மயங்க விடாமல் பார்த்துக்கோ. அவள் மயங்குற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எப்படியாச்சும் கத்தியாச்சும் அவளை எழுப்பிடு. நீ கொஞ்சம் கூட விட்டுறாத. எப்படியாச்சும் குலைச்சி அவளை எழுப்பி அவளை கான்ஷியஸில் வச்சுக்கோ, புரியுதா?
தட்ஸ் மை பாய், போ உள்ள போ. அப்படின்னு அந்த நாய் தலையில தடவி கொடுத்து அதை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு அவன் வேகமா அந்த மூலிகை செடியை தேடி போறான். கிட்டத்தட்ட ஒரு 1 hour தேடி அந்த மூலிகை செடியும் கண்டுபிடிச்சிடுறான். அந்த செடியை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து டாக்டர் சொன்ன மாதிரியே அதை நீட்டா க்ளீன் பண்ணி அவர் சொன்ன பக்குவத்திலேயே பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுறான். இப்போ திருப்பி ஹாட் வாட்டர் வச்சு உங்க ஊண்டு மேலே லைட்டா ஒத்தலம் கொடுத்துட்டு அந்த பேஸ்ட்டை அவங்க காலில் தடவி விடுறான். சரிங்க பாரு, இங்க பாரு, ஒன்றும் இல்லை. அந்த மெடிசனை உங்க காலில் அப்ளை பண்ணி விட்டுட்டு திருப்பி கிச்சனுக்குள்ள போய் உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணியிருப்பான். அதை எடுத்துட்டு வரான். அவன் அப்படியே சோஃபால உங்க பக்கத்துல உட்காந்துட்டு உங்களை லைட்டா எழுப்பி அவன் ஷோல்டர்ல சாய்ச்சி வச்சுட்டு, ரோஸு இங்க பாரு, இது மூலிகை மருந்து. இதை குடிச்சா உனக்கு கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் நல்லா இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு. கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். காலில் பாம்பு கொத்தின இடத்துல நீட்டா எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் விஷம் மேலே ஏறாது. பட் இருந்தாலும் ஒரு வேளை விஷம் ஏறிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ட்ரிங்க்கு. இதை நீ குடிச்சிட்டனா கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் நல்லா இருக்கும். இங்க பாரு, கொஞ்சோண்டு குடி, சரியா? நீங்களும் அதை சிப் பண்றீங்க. ஆனா ரொம்ப கேவலமா இருக்கு, குடிக்கவே முடியல. எனக்கு வேணாம், அது ரொம்ப கசப்பா இருக்கு. இங்க பாரு, மருந்துனா அப்படிதான் இருக்கும். இங்க பாரு, தயவு செஞ்சு குடிச்சிரு, ஒன்றும் பண்ணாது. எனக்கு வேணாம், அது நல்லாவே இல்லை, எனக்கு வேணாம். இங்க பாரு ஒயன், ஆல்ரெடி உன் மேல செம்ம காண்டில் இருக்கேன். பேசாம குடிச்சிரு, என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. எனக்கு வேணாட்டையோங், உனக்கு என்ன நீ ஈஸியாக சொல்லிடுற. அதை குடிச்சு பாரு, அப்போ தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ஏய், மருந்துனா அப்படிதாண்டி இருக்கும். பேசாம நான் சொல்லும் போதே கேட்டுட்டு வீட்டில் இருந்திருக்கணும். திமிர் எடுத்து போய் வீட்டிலேருந்து தப்பிச்சு போறேன்னு போனல. உனக்கு இதெல்லாம் தேவைதான். ஆமாம், எனக்கு இது எல்லாமே தேவைதான். அப்படியே செத்து போட்டுன்னு நீ விட வேண்டிதானே? எதுக்கு என்னை காப்பாத்துனீங்க? எனக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைச்சா எதுக்கு எனக்கு இவ்வளோ பண்றீங்க? அப்படியே போட்டான்னு வையு, நல்ல வாய் மயிறு உனக்கு. என்ன மேடம்க்கு அவ்வளோ வீராப்பு இருக்குல்ல, அப்போ அப்படியே தைரியமா வீர மரணம் அடைய வேண்டிதானே? என்னைய பார்த்ததும் கட்டி பிடிச்சி பாம்பு கொத்திடுச்சுன்னு என்னத்துக்கடி பதற? இங்க பாருங்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. யாரா இருந்தாலும் பாம்பு கொத்துனா கத்ததான் செய்வாங்க. இங்க பாரு, உன்கிட்ட உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்லை. ஒழுங்கு மரியாதையா இதை குடி. ஆஹா, நான் குடிக்க மாட்டேன், எனக்கு அது வேணாம். ஒயன், டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. விஷம் ஏறுச்சுன்னா ரொம்ப கொடூரமான ஸ்டேஜுக்கு போயிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இதை குடி. இவ்வளோ சொல்றீங்கல்ல, அதை ஒரு வாய் நீங்க குடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் அது எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன, இதை நான் குடிச்சா நீ குடிப்ப அதானே? ஆமா, அதேதான். நீங்க முதல்ல குடிங்க, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன். அப்பட்டாயும் அந்த ட்ரிங்கை அவன் மவுத் ஃபுல்லாக எடுத்துட்டு உங்க பேக் நெக்கை பிடிச்சி அவன்கிட்ட இழுத்து அவன் லிப்ஸையும் உங்க லிப்ஸையும் அட்டாச் பண்றான். நீங்க அவங்க மவுத்தை ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கடுப்பான அவன் கையை வச்சு இப்போ உங்க செஸ்ட்டை ப்ரெஸ் பண்றான். நீங்க அப்படியே அவன் கையை எடுத்து விட ட்ரை பண்ணும்போது உங்க 2 கையும் அவன் இன்னொரு கையில லாக் பண்ணிட்டு திருப்பி உங்க செஸ்ட்டை வேகமா ப்ரெஸ் பண்ணவும் நீங்க அந்த பெயின்ல உங்க மவுத்தை ஓப்பன் பண்ணிடுறீங்க. என்னடி இப்போ ஓகேயா? நானும் குடிச்சிட்டேன், நீயும் குடிச்சிட்ட. மிச்சம் இருக்கதை நீ குடிக்கிறியா இல்லை என்னோட ஸ்டைல்லே உள்ள தலவா? நானே குடிக்கிறேன் அப்படின்னு அந்த ட்ரிங்கை வாங்கி கடகடன்னு ஃபுல்லாக குடிச்சு காலி பண்ணிடுறீங்க. இப்பட்டே அவங்க அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறான். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். அந்த மூலிகை மருந்து, அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரிங்க்கு எல்லாமே கொடுத்துட்டேன். வெரி குட் டயாங். இதுக்கப்புறம் தான் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு நைட்டு எத்தனை மணி ஆனாலும் அவங்க தூங்கக்கூடாது. எது, தூங்கக்கூடாதா? ஆமா டயாங், எந்த பாம்பு கடிச்சாலும் இதான் ப்ரொசீஜர். அவங்களுக்கு நம்ம சித்தா ஃபாலோ பண்ணுறனால 24 மணி நேரத்துக்கு அவங்க தூங்கவே கூடாது. இப்போ மணி என்ன? மதியானம் 3:30. நாளைக்கு ஆஃப்டர்நூன் 3:30 வரை அவங்க தூங்கவே கூடாது. ஒரு வேளை அதையும் மீறி அவங்க தூங்கிட்டாங்கன்னா அவங்க நிரந்தரமாக தூங்கிட வேண்டியது தான். டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க. அவள் தூங்காமல் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக இப்போ அவங்க குடித்த ஆன்டிபயோட்டிக் ட்ரிங்க்குக்கு அவங்களுக்கு தூக்கம் வரும். ஆனால் அவங்க தூங்கக்கூடாது. அவங்கள கொஞ்சம் என்டர்டெயின்டாக வச்சுக்கோங்க. சரி டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். திமிரு உடம்பு ஃபுல்லாக திமிரு. எதை செய்யாதன்னு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு போகிறனோ அந்த விஷயத்த கரெக்டாக பக்காவாக பண்ணி வச்சிருக்கல நீ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாம்பு என்ன கொத்துன்னு நான் கனவா கண்டேன். இங்கே பாரு, தேவையில்லாமல் உன்னை அடிச்சே என்னைய கொலை பண்ண வச்சிடாத.
சரி அதை விடு, இப்போ எதுக்கு நீ கிஸ் பண்ண? பின்ன கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஆன்டிபயோட்டிக் ட்ரிங்க் தான் குடி குடின்னு சொல்கிறேன். என்னைய டென்ஷன் ஆக்கிட்டு இருந்த. அதான் 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 நீ கிஸ் பண்ணியா? ரோஸு, கிஸ் பண்ணனேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ. எனக்கு இருக்க காண்டுக்கு உன்னையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருப்பேன். ஆனால் விட்டு வச்சிருக்கேன். பேசாமல் வாயை மூடிட்டு இருந்துரு. சரி ஓகே, நான் எதுவும் பேசலை. பட் ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை, இவ்வளோ நேரம் டாக்டர்கிட்ட தானே பேசினேன். டாக்டர் என்ன தூங்கக்கூடாதுன்னு சொன்னாரா? நீ கூட ஆச்சரியமாக கேட்ட தூங்கக்கூடாதா அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நைட்டு நான் தூங்கக்கூடாதா? நைட்டு மட்டும் இல்லை, நாளைக்கு மத்தியானம் 3:30 மணி வரை நீ தூங்கக்கூடாது. எது 3:30 மணி வரைக்குமா? ஐயையோ, என்னாலலாம் முடியாது. நான் ஆஃப்டர்நூன் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா கூட நல்லா தூங்குவேன். நைட்டு தூங்காமல் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் நாளைக்கு மதியானம் 3 மணி வரேன்னா அவ்வளோதான். என் பாடிலாம் தாங்காது. அதான் நானும் சொல்கிறேன். நாளைக்கு மத்தியானம் 3 மணி வரை நீ தூங்காமல் இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வையேன், நிஜமாவே உன் பாடி தாங்காது, செத்துருவ. ஏன் இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துற? அதெல்லாம் நான் சாக மாட்டேன். நான் இன்னும் வாழணும். எங்கள் அப்பா அம்மாவை போய் நான் பார்க்கணும். உன்கிட்டேருந்து தப்பிக்கணும். அதான் இந்த நிலைமையிலையும் திருப்பி நீ தப்பிக்கணுங்கிற பாத்தியா? அதான் அதான் திமிருங்கிறது. ஆமாம், திமிருனே வச்சுக்கோ. பின்ன காலை ஃபுல்லாக உன் கூட இருந்து நீ குப்பை கொட்ட சொல்கிறியா? அதுவும் உன்ன மாதிரி சைக்கோ கூட. ஆமாண்டி, ஆமாம், சைக்கோதான். உன்னைய பாம்பு கொத்திட்டுன்னு தெரிஞ்சதும் உன்னை தூக்கி போட்டுட்டு உனக்கு மூலிகை மருந்து தேட லோலோன்னு லூசு மாதிரி சுத்துனல்ல, நான் சைக்கோதான். உன் கண்ணுக்கு சைக்கோவாக தான் தெரிவேன். சரி ஓகே, விடு. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? இங்கே இரு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலை விட்டு வெளியே போயிடுறான். ரோஸு. இந்தா. என்னது? யப்பா, உடனே பாவம் போல நடிச்சிருவா. நீ தானடி கேட்ட நாப்கின் வேணும்னு. இந்தா புடி. ஓ, நான் தான் கேட்டேன்ல, மறந்தே போயிடுச்சு. மறந்துருச்சா? ஆமாம், உண்மையை சொன்னால் ஞாபகம் இருக்கும். பொய் சொன்னால் அப்பப்போ இப்படி தான் மறந்துடும். யாராச்சும் ஞாபகப்படுத்தணும். எது? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி போ, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. பீரியட்ஸ் வந்தால் தானே நாப்கின் யூஸ் பண்ணணும். எனக்கு தான் வரலையே. எது வரலையா? அட, நீ எதுக்கு எது சொன்னாலும் சும்மா சும்மா ஷாக் ஆகுற? உன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். நாப்கின் வேணும்னு உன்னைய வெளியே அனுப்பிட்டா உன்னோட கார் டயர் மார்க்கை ஃபாலோ பண்ணி அப்படியே காட்டை விட்டு வெளியே போயிடலான்னு நினச்சேன். அதே மாதிரி வீட்டிலேருந்து தப்பிச்சிட்டேன். ஆனால் கரெக்டான நேரத்தில் அந்த பாம்பு என் காலை கொத்திருச்சு. ஆமாம், பின்ன பொய் சொல்லிட்டு தப்பிக்க பார்த்தா இப்படி தான் நடக்கும். நான் தான் முன்னாடியே சொன்னனே, இந்த காட்டில் இருக்க எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. எல்லாம் என் தலையெழுத்து. திருப்பி உன்கிட்டயே வந்து மாட்டி தொலைஞ்சிருக்கேன் பாரு. கரெக்டு தான், உன் தலையெழுத்து ரொம்ப பக்காவாக இருக்கு. என் கண்ணில் மட்டும் சிக்காம நீ இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் செத்து பொணமாயிருப்ப. அட ஆமாம்ல, நான் இதை யோசிக்கவே இல்லை. நீ மட்டும் என்னைய பார்க்கலனா இந்நேரம் அந்த விஷம் என் உடம்பு ஃபுல்லாக ஏறி நான் செத்து போயிருப்பேன்ல. அவ்வளோ ஈஸியாக உன்னை சாக விட்டுருவேனா என்ன? சரி, நான் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போனேன்னு நீ கேட்கவே இல்லை. ஆமாம், இதை கேட்டு வேற தெரிஞ்சுப்பாங்க. அதான் நல்லாவே தெரியுதே, மேலே இருக்க கிளாஸ் விண்டோ வழியாக தப்பிச்சிருக்க. அந்த கிளாஸ் விண்டோ உனக்கு எட்டாதுன்னு அங்கே ஏறுறதுக்காக சேரு சோஃபா எல்லாத்தையும் இழுத்து போட்டிருக்க. அந்த விண்டோவை அடித்து உடச்சிருக்க. ஹே, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச? ஏண்டி, மூளையை முட்டியில் வச்சிருக்கியா? இல்லையே, மண்டையில் தான் இருக்கு. அப்போ அதை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணு. கிச்சனுக்கு போய் தானே உனக்கு மூலிகை மருந்தெல்லாம் ரெடி பண்ண. அப்போ கிச்சனுக்கு போன எனக்கு அங்கே இருக்க சேரு சோஃபாலாம் பார்த்தா தெரியாது நீ எது வழியாக தப்பிச்சு போயிருக்கேன்னு. கரெக்டு, அதான் நான் யோசித்தேன். எப்படி உனக்கு எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுதுன்னு. ஒருவேளை வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுருக்கியோன்னு நினச்சேன். இதுக்கெல்லாம் சிசிடிவி கேமரா வைக்க வேண்டாம். அந்த 1/4 கிலோ மூளையில் கொஞ்சமாக யோசிச்சா போதும். சரி சரி போதும், சும்மா என்னைய ஓட்டாத. சரி, சாப்பிட என்ன வேணும்? ஆமாம், எனக்கும் பசிச்சுது. நானும் சாப்பாடு கேட்கணுன்னு தான் நினச்சேன். நீ எது செஞ்சாலும் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் வெஜிடேரியனில் ஏதாச்சும் பண்ணு. ஏன்னா காலில் வேறு பாம்பு கொத்தி இருக்குல்ல. நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அதை ஏதாச்சும் சேட்டை பண்ணிடக்கூடாது. அதனால வெஜ்ஜில் எதுனாலும் பண்ணு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே இரு, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குக் பண்ணுறேன்.
அப்படின்னு அவன் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் டயாங்கும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு சும்மா ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க. டயாங், டைம் என்ன ஆகுது? டைம் என்ன? சாயங்காலம் 6 ஆகுது. 6 o'clock தான் ஆகுதா? ஆனால் எனக்கு இப்போவே தூக்கம் வருது. எது தூக்கம் வருதா? ஏய் கொன்று வண்டி தூங்குனனா? உனக்கு என்ன? உனக்கு தூங்காமல் இருக்க பழகி போச்சு. ஆனால் நான் அப்படியா? எனக்கெல்லாம் தூங்கி தூங்கி பழகி போச்சு. அது சரி. டயாங், ரொம்ப தூக்கம் வருது டயாங். ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கலாமா? 5 நிமிஷம் தூங்குனா என்ன விஷம் ஏறிடவா போகுது? தூங்குடி தூங்கு. ஆனால் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பூலோகத்தில் இருக்க மாட்டேன், மேல்லோகத்தில் இருப்பேன். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆத்தி, வேணாம் வேணாம், நான் புளிச்சு இருந்துக்கிறேன். சரி, உனக்கு தூக்கம் வராமல் இருக்க நம்ம வேணா ஒரு கேம் விளையாடுவோமா? ஹோ, விளையாடலாமே. என்ன கேம்? ட்ரூத் ஆர் ட்ரூத். ட்ரூத் ஆர் டேர் தானே விளையாடுவாங்க. இது என்ன ட்ரூத் ஆர் ட்ரூத்? அது இப்போ டேர் கொடுக்குற நிலமையில நானும் இல்லை, அதை செய்யக்கூடிய நிலமையில நீயும் இல்லை. நீ திருப்பி டேர் கொடுத்தாலும் அதை செய்யக்கூடிய நிலமையில நான் இல்லை. 8 கொலை பண்ணியாச்சு, கை கால்லாம் வலிக்குது. என்னது? இல்லை, நீ காலைல சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், அதான் கை கால்லாம் வலிக்குதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? சரி ஓகே, அப்போ விளையாடலாம். சரி, நான் ஸ்டார்ட் பண்ணவா இல்லை நீ ஸ்டார்ட் பண்ணுறியா? என்ன இருந்தாலும் நீங்கள் வயசில் பெரியவங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? டயாங், நான் இதுக்கு உண்மையாக தானே பதில் சொல்லணும். ஆமாம். அப்போ உங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, நீ கேளு. என்ன ரொம்ப குட்டி கொஷனாக கேட்குற? ஆமாம், கேள்வியே ஆஃப் பண்ணி விட்டுரு. அதுக்கப்புறம் குட்டியாக கேட்டேன், சட்டியாக கேட்டேன். அடுத்து கேளு. ஓகே, நீ எத்தனை வருஷமாக இந்த காட்டுக்குள்ளே இருக்க? அது ஒரு 4-5 வருஷமாக இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஓ சரி, எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்த? இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது? எனக்குன்னு யாரும் இல்லை. சொந்தம் பந்தம் பாசம் உறவு இந்த மாதிரி எதுவும் இல்லை. அதான் வெளியிலேருந்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்துட்டு ஜாலியாக இருந்துடலான்னு இதுக்குள்ளே வந்துட்டேன். எது, இந்த காடு உனக்கு ஜாலியா? ஆமாம், வெளியே இருக்க மனுஷங்களை விட இந்த காடு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. சரி, அப்புறம் போதும், 3 கேள்வி தான். நீ 3 கேள்வியை தாண்டி போற. அடுத்து இப்போ ஏன் டர்ன், நான் தான் கொஸ்டின் கேட்கணும். கேட்டு தொலை. ஐயடா, வாய் சுளுக்கிக்க போகுது. இப்போ ஏன் வாய் எப்படி போனால் உனக்கு என்ன? உன்னோட வேலை கேள்வி கேட்குறது தானே, அதை மட்டும் கேளு. சரி, ஒரு வேளை இங்கேருந்து தப்பிச்சு போக உனக்கு சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைக்குது, என்ன பண்ணுவ? என்ன இப்படி கேட்டுட்ட? அப்படி ஒரு சான்ஸ்க்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ சொன்ன மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோ, கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாக நினச்சிட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவேன். அதானே, உனக்குலாம் என் வடி எங்கே புரியும்? நான் ஒரு மெண்டல் திருப்பி திருப்பி உன்கிட்டயே வந்து கேட்குறான்ல, நீ பேசுவ. டயாங் டயாங், சொல்லு. இந்த கேம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதா? சரி, வேற என்ன பண்ணுறது? பேசாமல் இருந்தால் நீ தூங்கிடுவியே. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். ஆனால் எனக்கு இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குது. சரி, அப்போ என்ன பண்ணலாம் இப்போ? சரி டயாங், அப்போ நீ இப்போ உன்னைய பற்றி சொல்லு. என்னைய பற்றினா? உன்னைய பற்றினா ஐ மீன், நீ ஏன் இப்போ இப்படி மாறின? அதை பற்றிலாம் கேட்காத, விடு. ஏன், நான் அதை பற்றி கேட்கக்கூடாதா? என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீ சொல்லு. உன்னோட பாஸ்டெல்லாம் நீ சொல்லு, அப்போ நான் தூங்காமல் இருப்பேன். நிஜமாவா? என்னோட பழைய கதைலாம் சொன்னால் நீ தூங்காமல் இருப்பேன்னா நான் வேணா சொல்கிறேன். ஆமாம், உன்னோட பழைய கதையெல்லாம் நீ சொல்லு, நான் தூங்க மாட்டேன், ப்ராமிஸ். சரி, எனக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. நீ கேட்டுட்ட, சொல்லாமலும் இருக்க முடியாது. அதுவும் நான் சொன்னால் தூங்க மாட்டேன்னு வேற சொல்கிற. எனக்கு நீ தூங்கக்கூடாது, அது மட்டும்தான் முக்கியம். அதனால என் கதையை சொல்கிறேன், பொறுமையாக கேளு. என்னாச்சு? இல்லை, இந்த கால் ரொம்ப வலிக்குது. அது ஒன்றும் இல்லை, அந்த காலை இவ்வளோ நேரம் ஒரே பொசிஷனில் வச்சுட்டு இப்போ மூமெண்ட்டு மாத்திரல்ல, அதான் வலிக்குது. அந்த காலையை மடியில் வை. இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம், நான் இப்படியே உட்காந்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட கொடுங்குறேன், இதில் என்ன?
அப்படின்னு உங்கள் காலை தூக்கி அவன் மடியில் வச்சுட்டு உங்கள் விரலுக்கு சொடக்கி இழுத்துட்டே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். என் பேர் கிம் டயாங். என்னோட சொந்த ஊர் இதெல்லாம் இல்லை. நான் சியோல், சவுத் கொரியா. இப்போ இருக்கிற மாதிரி ஒண்டிக்கட்டையான வாழ்க்கைலாம் இல்லை. எனக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, அப்புறம் என் தங்கச்சி. பொதுவாக அண்ணங்காரங்களுக்கெல்லாம் தங்கச்சியை பிடிக்காது. அதே மாதிரி தங்கச்சிக்கு அண்ணன் சொன்னாலே பிடிக்காது. ஆனால் நானும் என் தங்கச்சியும் அப்படியே ஆப்போசிட். டயாங்குனா அவளுக்கு உயிர், லியானா எனக்கு உயிர். எங்கள் அப்பா சியோல் பணக்காரங்க லிஸ்ட்டில் உள்ள ஒரு ஆள். அதனால் சின்ன வயசுலேருந்து இந்த சாப்பாடு, இந்த ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் நான் ஏங்குனதே இல்லை. நான் கேட்டதை விட அதிகமாகவே எனக்கு எல்லாமே கிடைக்கும். பசிக்கலைன்னு சொன்னாலும் பரவாயில்லடா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு ஊட்டி விடுற அம்மா. அப்பா இந்த டைம் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னால் பரவாயில்லடா தம்பி அடுத்த டெஸ்ட்டில் பார்த்துக்கலான்னு தோளில் தட்டி கொடுக்குற அப்பா. 24/7 அண்ணன் அண்ணன்னு என்னை சுற்றி வர என்னோட அழகான தங்கச்சி. இப்படின்னு ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்போ நீ என்னைய பார்க்குறல்ல, இப்படியெல்லாம் நான் முன்னாடி இருக்கவே மாட்டேன். கோவம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் எங்கள் அப்பா என்னைய பணத்துமிரோட வளர்க்கலை. காசு நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம், காசு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, காசுனால என்னெல்லாம் பண்ண முடியும், காசு இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும், இப்படின்னு எல்லா கோணத்துலேயும் எனக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்தாரு. அதனாலேயோ என்னமோ தெரியல, நான் எல்லார்கிட்டேயும் அன்பாக பழக ஆரம்பித்தேன். கோபம், பொறாமை, ஈகோ இந்த மாதிரி எந்த விதமான கெட்ட பழக்கமும் என்கிட்ட கிடையாது. ஸ்கூல் லைஃப்லாம் நல்லா தான் போச்சு. ஆனால் காலேஜுக்குள்ளே போய் தான் என் லைஃப் மாறுச்சு. எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நட்பை கரெக்டாக சூஸ் பண்ணணும்னு. அங்கே தான் நான் தப்பு பண்ணேன். ரொம்ப நல்ல பசங்கன்னு நம்பி இருக்கிறதுலையே கேடுகட்ட கேவலமான பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். எங்கள் கேங்கில் நாங்கள் மொத்தம் 4 பேர், என்னையும் சேர்த்து. ரூபி, கிறிஸ்டோஃபர், ஷெரின், அதுக்கப்புறம் நான். எங்கே போனாலும் நாங்கள் 4 பேர் தான் சேர்ந்து சுற்றுவோம். இப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கும் எப்போ காசு வேணாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. நானும் என்ன ஏதுன்னு யோசிக்காமல் என் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் எங்கே வெளியே போனாலும் யாரையும் நான் காசு எடுத்துகிட்டு வர விட மாட்டேன். மொத்த பேருக்கும் எல்லா செலவையும் நான் தான் பார்த்துப்பேன். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்க ரூபி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். முதல்ல அவகிட்ட இதெல்லாம் செட் ஆகாது, நான் உன்னைய என் ஃப்ரெண்டாக பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னைய என்னோட லவ்வராக என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவளும் ஒரு 2-3 டைம் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணான். அண்ட் அட் லாஸ்ட் நானும் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா லவ்ங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆகிறது தானே வழக்கம். அதுக்கப்புறம் நானும் ரூபியும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் ஜாலியாக போச்சு லைஃப். அப்போ தான் எதிர்பார்க்காத விதமாக எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு. எப்போவுமே எல்லாருக்கும் காசு கொடுத்துக்கிட்டு இருந்த எங்கள் அப்பா நிறைய பேர்கிட்ட காசுக்காக கையேந்தி நின்னாங்க. அந்த லாஸ் ஏற்பட்டு ஒரு மாதம் இருக்கும். எங்கள் கிட்ட சொந்தமாக 4-5 லேண்ட் இருந்துச்சு. அந்த லேண்டை எப்படியாச்சும் வித்தரலான்னு எங்கள் அப்பா யோசித்தாங்க. அதனால் அந்த லேண்டு விஷயமா புரோக்கரை போய் பார்க்கலான்னு அப்பாவும் அம்மாவும் கிளம்புனாங்க. அவங்க கூட போயிட்டு வரேன்னு என் தங்கச்சி லியாவும் போனான். ஆனால் அப்போ போனவங்க திரும்பி வரல. ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 பேரும் இறந்துட்டாங்க. டயாங், அப்போ உங்கள் தங்கச்சி? கடவுள் புண்ணியத்தில் அவளுக்கு எதுவும் ஆகலை. காரில் ஃப்ரண்ட் சீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருந்தனால 2 பேரும் ஸ்பாட் அவுட். ஆனால் என் தங்கச்சி பின்னாடி உட்காந்துருந்தனால உயிர் பொழைச்சிட்டா. ஆனால் அப்பா அம்மா இறந்ததை கண்ணால் பார்த்தனால என் தங்கச்சிக்கு பேச்சு வராமல் போயிட்டு. அப்பா அம்மா எங்களை விட்டு போனதுக்கப்புறம் எனக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு கிறிஸ்டோஃபர் ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குன்னு சொன்னான். சரின்னு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணேன். அப்பாவுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆனனால அந்த லாஸை திருப்பி சரி பண்ணுறதுக்கு எங்கள் வீடு ஜப்தியில் போயிடுச்சு. சொந்தமாக வீடு இல்லாமல் நானும் என் தங்கச்சியும் தெருவில் நின்னோம். அந்த டைம்லேயும் எனக்கு என் ஃப்ரெண்டு கிறிஸ்டோஃபர் தான் ஹெல்ப் பண்ணான். அவனோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னான். மச்சான், இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஏங்குள்ளது தான், நீ வச்சுக்கோ மச்சான்,
நீயும் தங்கச்சியும் இங்கே சேஃபாக இருங்க. நான் எப்போவாச்சும் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவேன். அதனால் நீ இந்த வீட்டை டெம்பரவரியாக வச்சுக்கோ. உனக்கு நல்ல வேலை கிடச்சி நல்லா சம்பாதிச்சக்கப்புறம் நீ வேறு வீடு பார்த்துக்கோ. அதுவரை நீயும் தங்கச்சியும் இங்கே சேஃபாக இருங்கன்னு சொல்லி தங்குறதுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸை கொடுத்தான். நானும் தங்கச்சியும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் இருந்தோம். திடீர்னு எனக்கும் ரூபிக்கும் செட் ஆகலை. எப்போ பாரு சண்டை சச்சரவுனே இருந்துச்சு. அவளும் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் என்கிட்ட சண்டை போட்டா. நானும் எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் செட் ஆகலை. பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னான். என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. ஏதோ இப்போ என்னோடய பேட் டைம். ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இப்போ எங்கள் அப்பா அம்மா கூட என் கூட இல்லை. நீயும் என்னைய விட்டு போயிடாதன்னு காலில் விழாத குறையா கெஞ்சினேன். ஆனால் அவள் மதிக்கவே இல்லை. பிரேக்கப் பண்ணிட்டா. அன்றைக்கி ரொம்ப வெக்ஸ் ஆனனால நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அங்கே தான் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை பார்த்தேன். நான் குடிச்சிட்டு இருந்த அதே கிளப்புக்கு ரூபியும் கிறிஸ்டோஃபரும் வந்திருந்தாங்க. 2 பேரும் சும்மா இல்லை, ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சோஃபாவில் உட்காந்து டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன இருந்தாலும் நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்மளை கழட்டி விட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட சுற்றுதுன்னு நினைக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் அந்த ஃப்ரெண்டு நமக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம லவ் பண்ண பொண்ணையே கரெக்ட் பண்ணிட்டு சுற்றுறாங்கும்போது முதுகுலே குத்துன மாதிரி இருக்கும்ல. அந்த வலி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே எந்திரிச்சு போய் ரூபியும் கிறிஸ்டோஃபரையும் பார்த்தேன். 2 பேரும் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. காசுக்காகத்தான் என் கூட பழகுனேன்னு சொன்னான். உடனே ரூபி காசுக்காகத்தான் உன் கூட படுக்கிறதுக்கும் வந்தேன்னு சொன்னான். இத்தனை நாளாக கிறிஸ்டோஃபர் எனக்கு கொடுத்த நட்பும் ரூபி எனக்கு கொடுத்த லவ்வும் ஃபேக்குன்னு புரிஞ்சுது. நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சவங்க ரொம்ப கெட்டவங்களாகவும் கேவலமானவங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அன்னைக்கு நைட்டு நான் அப்படி தான் இருந்தேன். அந்த கிளப்புக்குள்ளே அவங்க பண்ண கூத்தை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அப்படியே கிளம்பி அந்த கிளப்பை விட்டு வெளியே போயிட்டேன். கிறிஸ்டோஃபர் எனக்கு கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகவும் எனக்கு விருப்பம் இல்லை. அவன் எந்த எண்ணத்தில் எனக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸை கொடுத்தான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அவன் கொடுத்த கெஸ்ட் ஹவுஸை நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இன்றைக்கி நைட்டு மட்டும் எப்படியாச்சும் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிடணும்னு யோசித்தேன். சரி, இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் தானே, வெளியே எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கலான்னு பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் ஆச்சு. நானும் கிளம்பி லியாவை பார்க்குறதுக்கு கிறிஸ்டோஃபரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். எப்போவும் என் பைக் சவுண்டு கேட்டதும் வாசலுக்கு ஓடி வந்து எட்டி பார்க்குற லியா அன்னைக்கு வரல. நான் கூட சரி ஏதோ தூங்கிட்டு இருப்பா போல போய் அவளை எழுப்பிக்கலான்னு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போனேன். ஹாலில் அவள் இல்லை. எப்போவுமே ஹாலில் தான் இருப்பா. இன்றைக்கி ஹாலில் இல்லையேன்னு ரூமுக்கு போய் பார்க்கலான்னு ரூம் டோரை ஓப்பன் பண்ணேன். அங்கே என் தங்கச்சி உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் இரத்த வெள்ளத்தில் ரொம்ப கொடூரமாக இருந்தா. அவளை அந்த நிலைமையில பார்த்ததும் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. வேகமாக போய் பெட்ஷீட்லாம் வச்சு அவளை கவர் பண்ணி அவளை எழுப்ப ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சுது அவள் இறந்துட்டான்னு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, எப்படியாச்சும் அவளை காப்பாற்றிடலான்னு அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுமே டாக்டர் சொன்னார் அவள் இறந்துட்டான்னு. ஆனால் அவளோட காஸ் ஆஃப் டெத்தை கேட்கும்போது நான் ஒரு நிமிஷம் உயிரோடு இல்லை. சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமான வலியெல்லாம் அனுபவிச்சுட்டு செத்துருக்கா. அவளோட ஃபீமேல் பார்ட்டில் இரும்பு ராடை உள்ளே விட்டு அவளை சித்திரவதை பண்ணி அவள் முதுகெலும்பை உடச்சி அவளோட முகத்தில் ஆசிடை ஊற்றி எரிச்சு ரொம்ப ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு லிப்ஸ்டிக்னால் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கடையாக போய் லிப்ஸ்டிக் மட்டும் தேடி தேடி பார்த்து வாங்குவா. அப்படி பார்த்து பார்த்து தேடி வாங்கின லிப்ஸ்டிக்கை போடுற உதடு ஃபுல்லாக கடிச்சு வச்சுருந்தாங்க. வெறி நாய் மாதிரி என் தங்கச்சி உடம்பு ஃபுல்லாக கடிச்சு வச்சுருந்தாங்க. கை காலெல்லாம் நகை கீறல். இதை எல்லாத்தையும் டாக்டர் சொல்லவும்
அந்த இடத்துல என் உயிர் போயிருச்சு. அன்னைக்கு மட்டும் நான் குடிக்காம நைட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. கண்டிப்பாக என் தங்கச்சி சாகிறதுக்கு முன்னாடி என் அண்ணன் வந்து என்னைய காப்பாற்றுவான்னு நினச்சிருப்பா. ஆனால் ஆனால் அவளோட எதிர்பார்ப்பு எதுவுமே நான் நிவர்த்தி பண்ணலை. அப்போ முடிவு பண்ணேன், அவளை யார் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்கள கொலை பண்ணணும்னு. அதுக்கப்புறம் சியோலில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்குன்னு சொந்தம் அங்கே யாருமே இல்லை. என் அப்பா, என் அம்மா, என் தங்கச்சி 3 பேருமே இறந்துட்டாங்க. இனி நான் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? அதான் நான் இந்த காட்டுக்குள்ளே வந்தேன். இந்த காடு முதல்ல என்னைய பயமுறுத்துனது உண்மைதான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சிச்சு, வெளியே இருக்க மனுஷங்களை விட இந்த காடு ரொம்பவே அமைதியாக இருக்குன்னு. இங்கே இருந்துட்டே என் தங்கச்சியோட சாவுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது, கூட சேர்ந்து குழி பறிச்சது என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட தம்பி ஜானும் தான். என் தங்கச்சி மேலே நான் எவ்வளோ பாசமாக இருந்தனோ அதே அளவுக்கு ஜானும் பாசமாக இருந்தான். என் தங்கச்சிக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியாமல் போன விஷயம்லாம் ஜான் வாங்கி கொடுத்தான். அப்போ கூட நான் ரொம்ப வெகுளியா, என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டோட தம்பி தானே, நம்ம தங்கச்சி அவன் தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறானேன்னு நினச்சேன். ஆனால் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம் அதுதான், எல்லாரையும் குருட்டுத்தனமாக நம்பினது. அன்னைக்கு நைட்டு ஜான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 5 பேர் எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு வந்து என் தங்கச்சியை போட்டு பாடாப்படுத்தியிருக்காங்க. சொல்ல முடியாத துக்கங்கள் எல்லாம் என் தங்கச்சி அனுபவிச்சிருக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மிருகங்க வாய் பேச முடியாத என் தங்கச்சியை செதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இவங்க எல்லாரையும் என் கையால் தான் கொலை பண்ணணும்னு. நான் ஸ்கெட்சு போட்ட மாதிரியே அவங்க இந்த காட்டுக்குள்ளே வந்தாங்க. நான் இறந்து போயிட்டேன்னு வெளியே ஒரு நியூஸ் பரவுச்சு. அதனால ரொம்ப ஜாலியாக கிறிஸ்டஃபர், ரூபி, ஜான் அண்ட் ஷெரின் 4 பேரும் வெக்கேஷனுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்பா அவங்கள பிடிச்சி வச்சேன். 3 வருஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணேன். அவங்க கதறி அழும்போதெல்லாம் பாவம்னே தோணலை. அலட்டும், நல்லா அலட்டும், அதை நான் காதார கேட்கணும். என் தங்கச்சி ஆன்மா சாந்தி அடையணும், அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயந்தான் உனக்கு தெரியுமே. 4 பேரையும் கொலை பண்ணேன், துண்டு துண்டாக வெட்டி இந்த காட்டு மிருகங்களுக்கு படையலாக்கிட்டேன். சரி, அவங்க எல்லாரும் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அந்த ஜான் உங்கள் தங்கச்சியை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணான். அதனால அவங்க 4 பேரையும் நீங்கள் கொலை பண்ணீங்க. ஆனால் என்னைய ஏன் இங்கே பிடிச்சி வச்சுருக்கீங்க? அவங்க எல்லாரையும் கொலை பண்ண மாதிரி என்னையும் ஒரு நாள் கொலை பண்ணிடுவீங்களா? அப்படி நான் உன்னைய கொலை பண்ணணும்னு நினச்சிருந்தா இன்னைக்கு அந்த பாம்பு கடிச்சப்போ கூட உன்னைய நான் அங்கேயே போட்டு வந்திருப்பேன். திருப்பி இங்கே தூக்கிட்டு வந்து என் உயிரை பணையம் வச்சு உன் உயிரை காப்பாற்றிருக்க மாட்டேன். அதான் நானும் கேட்குறேன், எதுக்கு எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க? தெரில, எனக்கு என்னமோ உன்னைய ரொம்ப பிடிச்சிருச்சு. நேற்று நீ என் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்ததும் அந்த வார்ட்ரோப்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தியே, அப்போ நான் ரூபியை அடிக்கவும் அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க, என்னால் தான் எல்லா பிரச்சனையும், நான் தான் இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்தேன், நான் வேணும்னா இங்கே இருக்கிறேன், அவங்க எல்லாரையும் தப்பிக்க விட்டுருங்கன்னு என்கிட்ட கெஞ்சினிய. அதிலே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் உனக்கு ரூபி யாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவள் கஷ்டப்படுறத கூட உன்னால் பார்க்க முடியல. அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணுன்னு நீ ரொம்ப துடிச்ச. அதனாலேயோ என்னமோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் அம்மா கூட இப்படி தான், யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களால பார்க்க முடியாது, உடனே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. உன்னைய பார்த்ததும் எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. டேயோங்க அழாதீங்க டேயோங்க. சரி, ஓகே. என்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டியா? போதுமா, இல்லை வேறு ஏதாச்சும் கேட்கணுமா? டேயோங்க, நிஜமாவே உங்கள் லைஃப் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. உங்கள் சிச்சுவேஷனில் நான்லாம் இருந்தால் இந்நேரம் எப்போவோ செத்தே போயிருப்பேன். ஆனால் நீங்கள் மனசில் ஒரு வில் பவரோட இன்னும் உயிரோடு இருக்கீங்க. ஏண்டி இப்போ என்ன இந்த துக்கத்தினால நீ சாவ சொல்கிறியா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. உங்களுக்கு நிஜமாவே மனசில் ரொம்ப வில் பவர் அதிகம்னு சொன்னேன். சரி,
இவங்க 4 பேரும் உங்களுக்கு கெட்டது பண்ணாங்க. அதனால நீங்க அவங்கள கொலை பண்ணிட்டீங்க. ஆனா, இந்த காட்டுக்குள்ள வந்த எல்லாருமே செத்து போயிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மித்த எல்லாரும் சாகுறதுக்கும் நீங்க தான் காரணமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட வீடு இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கு. இந்த காட்டுக்குள்ள நுழையிறவங்க மனசுல ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாதவங்களா இருக்கணும், இல்லை ஃபீலிங்ஸே இல்லாத ஆளாக இருக்கணும். அப்போனா தான் இந்த காட்டுக்குள்ள சர்வைவ் பண்ண முடியும். நான் இந்த காட்டுக்குள்ள வரும்போது வெறும் நடப்பினமாக தான் வந்தேன். எந்த ஒரு இமோஷன்ஸும் இல்லாமல் எதுக்குடா நம்ம வாழணும், அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே இறந்துட்டாங்க, நம்மளும் இந்த காட்டுக்குள்ளே போய் செத்தரலான் தான் வந்தேன். அதனாலேயோ என்னமோ தெரியல, அந்த கடவுள் என்னைய சாக விடலை. நீ இன்னும் வாழணுண்டா, உன் கையால் தான் அந்த 4 பேர் சாகணும்னு இருந்திருக்குன்னு நினச்சிருப்பான் போல. அதான் என்னைய சாகடிக்காம சேஃபாக இந்த காட்டுக்கு ராஜாவாக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு மிச்சவங்க எல்லாம் இந்த காட்டுக்குள்ளே வரும்போது செத்துருவோன்னு பயந்து பயந்து வந்திருப்பாங்க. அதான் ஆட்டோமேட்டிக்காக காட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பயந்து செத்துருப்பாங்க. பயம் தானே மனுஷனோட எதிரி. கரெக்ட்டுங்க. எங்க அப்பாவும் அடிக்கடி இதே தான் சொல்லுவாங்க. பயம்தான் மனுஷனோட ஃபர்ஸ்ட் எனிமின்னு. சரி, என்ன இவ்வளோ நேரம் வா போன்னு பேசிகிட்டு இருந்த, இப்போ என்ன வாங்க போங்கங்கிற? அது முன்னாடி உங்களை பற்றி தெரியாது. நான் கூட நீங்கள் சைக்கோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது நீங்கள் சைக்கோலாம் இல்லை. எப்படியோ புரிஞ்சா சரிதான். ஏங்க, இன்னொரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களா? என்னது? உங்கள் தங்கச்சிய அந்த 5 பசங்க சேர்ந்து ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க. அந்த 5 பசங்களில் ரூட் காசாக இருந்தவனை நீங்கள் கடத்திட்டு வந்து இங்கே கொலை பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க. அதே டைமில் நான் கொடைக்கானலுக்கு வந்தேன். என்னோட அண்ணன் ஒயின் ஷாப் போகணுன்றதுக்காக அவனுக்கு துணைக்கி நின்றுட்டு இருந்தேன். அப்போ தெரியாமல் ஒரு 4 பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க 4 பேரும் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணனால நான் தப்பிச்சு இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ தாங்க தெரியுது, தப்பிச்சு போகிறதுக்கு அவ்வளோ வழி இருந்தோ நான் ஏன் இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கணும்? இதெல்லாம் கடவுளோட பிளான் தான். கரெக்டு தான். ஏங்க, ஒரு நிமிஷம் உங்கள் கையை கொடுங்களேன். ஏன், எதுக்கு? ஆட கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். புரியல. இல்லை, அந்த 4 பேரும் உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டம்தான். அவங்கள என் கையால் கொண்டுட்டோமேன்னு நான் ரொம்ப அழுதேன். ஏன்னா அப்பா அவங்கள பற்றி எனக்கு தெரியாதுல்ல. நான் அவங்கள இன்னோசென்ட்டுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது அவங்க 4 பேரும் ரொம்ப பேட் பீப்புள்ஸ்னு. ஒரு மாதிரி இன்னோசென்ட்டெல்லாம் நம்ம கொலை பண்ணிட்டோமா, இந்த சைக்கோ நம்மளை கொலை பண்ண வச்சுட்டானேன்னு ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த கில்ட்டெல்லாம் பறந்து போச்சு. அவங்க 4 பேரும் சாகிறதுக்கு தான் டிசர்வ்டு. அதுவும் அவங்க 4 பேரும் ஏன் கையால் செத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி நவ். சரி, இப்போ டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டைம்? இப்போ பாரு. அப்போ கரெக்டாக அந்த ஹால் டோர் ஓப்பன் ஆகுது. ஹேண்ட்ஸ் அப், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அம்மா, நீ தான் ஒயனா? ஆமாம் சார், நான் தான் ஒயன். அப்போ அந்த போலீஸ்காரர் தலையை லைட்டாக வெளியே எட்டி பார்த்துட்டு, சார் உங்கள் பொண்ணு உள்ளதா இருக்கா, உள்ளே வாங்க. உங்கள் அப்பா அப்படியே உள்ளே ஓடி வராரு. உங்கள் அப்பாவை பார்த்ததும் நீங்கள் வேகமாக போய் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒயனு ஒயன் ஒன்றும் இல்லை ஒயன், ஒன்றும் இல்லை, அப்பா வந்துட்டா, ஒன்றும் இல்லை. ஹேய், ஹேண்ட்ஸ் அப். நீ நிற்கிற இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆனாலும் இந்த புல்லட் உன் நெத்தியில் இறங்கும். சார் அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் தான். என்னை அவர் தான் இத்தனை நாள் பார்த்துக்கிட்டாரு. அம்மாடி ஒயன், நீ இங்கே நில்லு, அதெல்லாம் அவங்க பேசிப்பாங்க. நீ எனக்கு கிடைச்சதே பெரிய சந்தோஷமான விஷயம், நீ இங்கே இரு. அப்பா, என் கையை விடுங்கப்பா, அவர் நிஜமாவே ரொம்ப நல்லவர். டேய், இந்த காட்டுக்குள்ளேருந்து இத்தனை நாள் இங்கே வர எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருந்தது நீதானா? சார், நான் எல்லாரையும்லாம் கொலை பண்ணல, ஒரு 8 கொலை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எது 8 கொலையா? அம்மாடி ஒயன், அவன் உன்னை ஒன்றும் பண்ணல, என்ன காலில் கட்டு போட்டிருக்க? அவன் உன்னை அடிச்சானா? அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்னை காப்பாற்றினதே அவர் தான். இன்ஸ்பெக்டர் சார், அவர் ஏதோ மாற்றி சொல்கிறாரு. அவர் 8 கொலையெல்லாம் பண்ணல, அவர் ரொம்ப நல்லவர். ரோஸு, உனக்கு ஒன்றும் தெரியாது, 8 கொலையும் நான் தான் பண்ணேன். டேயாங், எப்படி பார்த்தாலும் 4 பேர் தானே, அது எப்படி 8 ஆச்சு? அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை கன்ஃபியூசிங்காக பார்த்துட்டு, எது 8 4ன்னு என்ன 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? ஏம்மா, அவன் பண்ண கொலைக்கு நீயும் உடந்தையா?
இல்லை சார், அது சார், அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த 8 கொலையும் நான் தான் பண்ணேன். எங்கே அவள் உண்மையை சொன்னா நான் அவளை கொன்றுவனோன்னு பயத்தில் அவள் மாற்றி மாற்றி வளர்றா. 8 கொலையும் நான் தான் பண்ணேன். என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. அதான் நான் பார்த்தேன். கான்ஸ்டபிள், அந்த ஹேண்ட்கஃப் எடுத்து இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவுமே புரியலை. என்னடா இது 4 கொலை தானே பண்ணா, இப்போ அவனே 8ன்னு சொல்கிறானேன்னு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை பார்த்துட்டு, ஒயன், சார் சொல்லுங்கள் சார். நேற்று நைட்டு நீ உன் அண்ணன் கூட ஒயின் ஷாப் போனல, அப்போ அங்கேருந்து ஒரு பூனைக்குட்டியை துரத்திட்டு ஓடின. ஒரு 4 பசங்க உன்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்கல்ல, அந்த 4 பேரையும் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். எது? நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக டயாங்க திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறான். சார் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. இன்றைக்கி காலையில் அந்த 4 பசங்களையும் நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டோம். அப்போ தான் தெரிய வந்துச்சு அந்த 4 பசங்க உன்கிட்ட வம்பிழுத்துருக்கானுங்கன்னு. அதுக்கப்புறம் விசாரணை முடிச்சுட்டு அந்த பசங்களை வெளியே விட்டுட்டோம். என்ன இருந்தாலும் அந்த பசங்க மேலே எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஒருவேளை அந்த பசங்க உன்னைய கடத்தி வச்சுருப்பானுங்களோன்னு. அதனால அந்த பசங்களை ஃபாலோ பண்ண ஒரு கான்ஸ்டபிளை மஃப்டியில் அனுப்பினோம். அப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த 4 பசங்களையும் இவன் கடத்தி ஜீப்பில் கூட்டிகிட்டு போனது. இவன் ஜீப்பை ஃபாலோ பண்ணி தான் நாங்களும் இங்கே வந்தோம். முதல்ல அந்த ஒரு கான்ஸ்டபிள் மட்டும்தான் இங்கே வந்தார். அதுக்கப்புறம் அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால மித்த போலீஸ் ஃபோர்ஸை கூட்டிகிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். டயாங் இன்னும் வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கிறான். நீங்கள் அந்த போலீஸை பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் சார், நான் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிக்கலாமா? மா, என்னம்மா? அவன் சரியான சைக்கோ. இதோட 8 கொலை பண்ணிட்டேன்னு அவனே அவன் வாயால் ஒத்துக்கிறான். அவன்கிட்ட போய் பேச போகிறேங்கிற? சார் ஒரு 5 மினிட்ஸ். அவர் என்னை எதுவும் பண்ண மாட்டார். அதை மீறி அவர் ஏதாச்சும் என்னைய பண்ணாலோ, அதான் இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசிக்கிறேன் சார். அம்மாடி ஒயன், உனக்கு என்ன பைத்தியமா? இப்போ தான் நீ என்கிட்டயே கிடச்சிருக்க, திருப்பி அவன்கிட்டயே போகிறேங்கிற? அப்பா ப்ளீஸ்ப்பா, ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இங்கே இருங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு டயாங் கிட்ட போய் நின்றுட்டு, டயாங் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அந்த 4 பேர் எதுக்கு கொலை பண்ணீங்க? ரோஸு, நீ என் ப்ராப்பர்ட்டி. உன்கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். அவனை உயிரோட விட்டு வர சொல்கிறியா? அதான் 4 பேரையும் துண்டு துண்டாக வெட்டிட்டேன். டயாங், ரோஸு, இதுக்கே பயந்தா எப்படி? போலீஸ்கிட்ட நான் சொன்னது 8 கொலைந்தான். ஆனால் நான் இதோட 38 கொலை பண்ணிட்டேன். எது 38 கொலையா? ஆமாம். ஆனால் நான் கொலை பண்ண யாருமே யோக்கியம் கிடையாது. என் தங்கச்சி மாதிரி நிறைய பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி ரேப் பண்ணி கொலை பண்ண நாய்ங்களை வெறித்தனமாக நான் கொலை பண்ணேன். இப்போ சொல்லு, நான் பண்ணதில் என்ன தப்பு? நான் ஒன்றும் நல்லா வாழ்கிற மனுஷங்களை கொல்லலை. இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிற ராட்சசன்களை கொலை பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் துளி கூட வருத்தம் இல்லை, பெருமையாக இருக்குது. கவர்மெண்ட்டால் கொல்ல முடியாத அந்த பஞ்ச பரதேசி நாய்களை என் கையால் அணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கேன். நான் பண்ணது தப்பு தான். கடவுள் கொடுத்த உயிரை கடவுள் தான் எடுக்கணும். ஆனால் நான் எடுத்துட்டேன். அதனால நான் பண்ண தப்புக்கு இப்போ ஜெயிலுக்கு போகிறேன். ஆனால் திரும்பி வருவேன். இதே மாதிரி மித்த மனுஷங்களை கஷ்டப்படுத்தி அவங்களோட அழுகையில் குளிர்காயிற ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணுவேன். செல்லம், நீ பயப்படாத. உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்ச நாள் ஜெயிலில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வந்தேன்னு வையேன், திருப்பி மாமன் தெளிவாக வேட்டைய ஆரம்பிச்சிருவேன். அது வரைக்கும் சேஃபாக இரு. திருப்பி வெளியே வந்து உன்னை பார்த்துக்கிறேன். போயிட்டு வரட்டாடி என் செல்லா குட்டி. அப்போ கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர் வந்து டயாங் ஷர்ட்டை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் டயாங்கையே பார்க்குறீங்க. அவனை அந்த ஜீப்பில் ஏற்றும் போது அவன் திரும்பி உங்களை ஒரு பார்வை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோன்னு செய்கை காட்டுறான். அதை பார்த்ததும் உங்களுக்கு, ரோஸு, நான் இந்த காட்டோட ராஜா, நீ இந்த ராஜாவோட ரோஜா. இனிமே நீ எங்கே போனாலும் உன்னால் தப்பிக்க முடியாது. எப்போவுமே நான் உன் பின்னாடி தான் வருவேன். ஓகேடா ஆர்மீஸ், நான் இதோட இந்த போனஸ் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த போனஸ் பார்ட் நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஆர்மீஸ். ஓகேடா, meet you all soon in an upcoming FF. Until then, tata bye bye armies, ishki all.